சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நற்றுணையாவது நமசிவாயவே. ஞாலம் நின்புகளை மிக வேண்டும் தென்னால வயல் உரையும் எம்மாதியே. என்னுடைய இஷ்ட தெய்வமான அந்த பரமேஸ்வரனை வணங்கி இன்னைக்கு நம்ம இந்த பதிவுக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, தினமும் ஒரு சக்தி ஸ்தலம். இதுவரை காசி விஷாலாட்சியிலேருந்து ஆரம்பிச்சு 12 விதமான அம்மன்கள் வரை நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு 13வது அம்மனுடைய சிறப்பு வரலாறு வழித்தடம் பற்றி பார்க்கலாம். அப்படி ஒரு சிறப்பான அம்மன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்மனோட பேர் கேட்டாலே ரொம்ப மெய்சில் இருக்கும். ஏன்னா மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யாரெல்லாம் திருச்சியை சேர்ந்தவங்களோ அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். திருச்சி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் இந்த அம்மனுடைய ஊர் பேர் சொன்னாலே இந்த அம்மன் பேர் தெரிஞ்சிடும். ஸோ இந்த அம்மனுடைய பேர் சமயபுரம் மாரியம்மன். சமயத்தில் அருள்வாள் சமயபுரத்தால் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் ரொம்ப பிரியமாக கூடுவாங்க. ஸோ அது எதனாலன்றதும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இந்த கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி திருச்சி பக்கத்தில் சமயபுரத்தில் இருக்கு. சமயபுரம் டோல்கேட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். நான் போயிருக்கேன் இந்த கோயிலுக்கு. ரொம்ப அருமையான கோயில். ஸோ இங்கே இந்த கோயில் எப்போ கட்டினாங்க அப்படின்னாக்கா, 18ஆம் நூற்றாண்டில் விஜயராய சக்கரவர்த்தியால் கட்டப்பட்டது சமயபுரம் மாரியம்மன் கோயில். மக்கள் பொதுவாக சமயபுரத்தால் என்று அழைக்கப்படுவாள் இந்த அம்மனை. ஓகே, இந்த கோயிலோட சிறப்புக்குள்ள போகலாம். இக்கோயிலின் உள்ள இவ்வம்மனின் உருவம் மணலால் செய்யப்பட்டது. மணல் மட்டும் இல்ல, சில மூலிகைகளாலும் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எனவே இந்த அம்மனுக்கு அபிஷேகம் கிடையாது. அதனால அது முன்னாடி இருக்கிற சின்ன சிலை, அதாவது உற்சவர் சிலை சொல்றோம்ல, அந்த உற்சவர் சிலைக்கு தான் அபிஷேகம் எல்லாம் நடக்கும். மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மாரியம்மன் 28 நாட்கள் விரதம் மேற்கொள்வாள். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல உள்ள எல்லாருமே அந்த தாயானவளுக்கு குழந்தை அப்படின்றாங்க. இந்த குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக உலகத்திலே, அதாவது இந்த உலகத்திலே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு அம்மன் பட்டினி இருந்து விரதம் இருந்து பிள்ளைகளை காப்பாற்றணும்னு நினைக்கிற ஒரே அம்மன் இந்த சமயபுரத்து அம்மன் தான். அது பேர் பச்சை பட்டினி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அம்மன் ரொம்ப இதுவாக சாஷ்டாங்கமாக இந்த விரதம் இருப்பாங்க. அப்பொழுது இந்த அம்மனுக்கு ஒன்லி திரவ உணவுகள், அதாவது லிக்விட் ஃபுட் மட்டும்தான் கொடுப்பாங்க. இளநீர், ஆரஞ்சு சாறு, துள்ளு மாவை மிக்ஸ் பண்ணி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் நைவேத்தியம் கொடுப்பாங்க. ஸோ இது மட்டுமே தான் வழங்கப்படும் அந்த 28 நாட்களும். ஸோ தினமும் பூக்கள் தூவப்படும். அந்த பூக்கள் தூவுறதுனால அந்த இதுக்கு மக்கள் பூச்சொரிதல் விழா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூச்சொரிதல் விழா நடக்கிறப்போ கோயில் பக்கத்தில் கூட போய் நிற்க முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். கோயிலேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கூட கூட்டம் இருக்கும். அவ்வளோ ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு விசேஷம், அதாவது திருவிழான்னு கூட சொல்லலாம் நம்ம. ஸோ அப்படிப்பட்ட திருவிழா அது. ஸோ இந்த அம்மனோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மன் ஷீ இஸ் வெரி மச் ஸ்பெஷல் இன் கியூரிங் தி டிசீஸ். உடல் நோய்களை போக்குவதில் அதிக சக்தி கொண்டவள் மாரியம்மன். பக்தர்கள் தங்கள் உடல் நோய் குணமாக எஃகு அல்லது வெள்ளியினால் செய்யப்பட்ட குணமுடைய வேண்டிய உடல் உறுப்புகளை, பொதுவாக இந்த பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க கோயிலில், அதை வாங்கி எல்லாரும் டொனேட் பண்ணுவாங்க. அது ஒரு கல்ச்சராகவே இந்த கோயில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாவிளக்கு, அம்மன் கோயிலுக்கு உண்டான பெரிய ஸ்பெஷல் மாவிளக்கு. ஊர் சைடு உள்ள கோயில் எல்லாம் மாவிளக்கு எடுப்பாங்க. இங்கே சென்னை சரௌண்டிங்கில் கூழ் ஊற்றுவாங்க. ஸோ இந்த மாவிளக்கு, உப்பு ஆகியவற்றை காணிக்கையாக அளிப்பார்கள். செவ்வாய், வெள்ளி ஆகிய நாட்களில் அம்மனை வழிபடுவது மிகவும் விசேஷம். சமயபுரத்தம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன். நாம் பூஜித்து வர நமது வாழ்க்கையில் எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் கிடைக்கும், சங்கடங்கள் நீங்கும் அப்படின்றது சான்றோர்களின் வாக்கு, அனுபவத்தால் கண்டறியப்பட்ட சான்றோர்களின் வாக்கு. ஸோ இப்போ வழித்தடம் பார்க்கலாம். திருச்சி பக்கத்தில் சமயபுரம்ன்ற ஊரில் இந்த அம்மன் இருக்கிறதுனால இந்த ஊருக்கு பேர் சமயபுரம் அப்படின்னு வந்துருச்சு. தமிழ்நாட்டில் அனைத்து முக்கிய பெருநகரங்களும் நெடுந்தூர பேருந்துகளிலும் திருச்சி செல்லும் வழித்தட பேருந்துகள், நகர பேருந்துகள் மற்றும் திருச்சியில் புகைவண்டி நிலையமும் உள்ளது. யாரெல்லாம் சென்னையிலேருந்து போகிறாங்களோ அவங்களுக்குலாம் ஜிஎஸ்டி பக்கத்தில் இந்த அம்மன் கோயில் இருக்கு. சமயபுரம் டோல்கேட் கிட்ட 1 கிலோமீட்டர் தான் வரும். ஸோ அதே மாதிரி மதுரையிலேருந்து வரவங்களுக்கும் அந்த டோல்கேட் பக்கத்தில் இந்த அம்மனுடைய கோயில் ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த கோயில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த டியூரிங் அதாவது இஸ்லாமியர்கள் படையெடுப்பு நடந்தது இல்லையா முன்பு ஒரு காலம், அப்போ இந்த சமயபுர அம்மன் கோயிலில் உற்சவர் சிலையை வீரர்கள் தூக்கி சென்று விட்டனர். ஸோ அப்போ என்னாச்சுனாக்க, சமயபுரத்தில் செல்லும் போது ஒரு கால்வாய் குறுக்கிட்டது, அதாவது ஒரு இது மாதிரி. ஸோ அந்த கால்வாய் குறுக்கிடும் போது மக்கள் அந்த தூக்கிட்டு போன ஆட்கள் அம்பாலை கரையில் வைத்துவிட்டு கால்வாய்க்குள் இறங்கி வீரர்கள் கை கால்கள் கழுவினார்கள். திரும்பி பார்த்தபோது அங்கு அம்மனுடைய சிலை இல்லை. எங்கெங்கோ தேடி பார்த்தும் அம்மன் சிலை கிடைக்கவில்லை. அதன் பிறகு அப்பகுதியில் விளையாட சென்ற குழந்தைகள் அந்த சிலையை கண்ட சிலைக்கு பூஜை செய்து விளையாடினார்கள். இந்த தகவல் ஊர் மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. அப்போ அங்கிருந்து கோயிலுக்கு எடுத்து வருவதற்கு முயன்ற போது ஒரு பெண்ணுக்கு அருள் சிலையை கோயிலில் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா.
ஸோ அதனால மக்கள் வந்து பூக்கட்டி எல்லாம் போட்டு பார்த்துருக்காங்க. அதிலும் வந்து சமயபுரம் கொண்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு யானையை வரவழைச்சு அந்த யானை மேலே இந்த அம்மன் சிலை செய்யப்பட்டு அந்த யானை எங்கே போய் நிற்குதோ அங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அந்த மாதிரி பண்ணாங்க. அப்படி இந்த சிலையை ஒரு இடத்துல வச்சு பூஜை பண்ணாங்க. ஸோ அந்த அந்த மாரியம்மன் தான் வந்து ஆதி மாரியம்மன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மக்கள். ஸோ இவங்க வந்து சமயபுரத்தம்மனுக்கு அம்மா போல. ஸோ ஒரு உற்சவத்தின் போல இவங்க வந்து அங்கே போயிட்டு தாயை பார்த்து வருவதா ஒரு ஐதீகம் இருக்கு. அதாவது இந்த சமயபுரம் அம்மன் வந்து அங்கே போய் தாய் அம்மனை பார்த்துட்டு வரதா வந்து பல்லக்கில் தூக்கிட்டு போயிட்டு கொண்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த கோயிலோட பயங்கர சிறப்புகள். ஓகே, ஸோ இப்போ இந்த அம்மனுடைய சிறப்புகள் வந்து எல்லா மக்களுக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். ஸோ யாரெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து இந்த சமயபுரம் கோயில் போயிட்டு அம்மனுடைய தரிசனத்தை கண்குளிர பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இந்த அம்மன் பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாகவும் நம்ம தத்ரூபமாகவும், அதாவது ஒரு அம்மன் உட்காந்து நமக்கு தரிசனம் கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ ஸ்பெஷலுக்கு வந்து பிரசித்திக்கு சொந்தக்காரி வந்து இந்த சமயபுரம் மாரியம்மன். ஸோ இதுவரை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாரும் இந்த உலகம் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நல்லா வாழணும் வேண்டிக்கிட்டு, அம்மனை வேண்டிக்கிட்டு, தாயான அந்த சமயபுரத்தாலை வேண்டிக்கிட்டு இந்த பதிவை வந்து நான் முடிக்கிறேன். நன்றிகள் கோடி. நம சிவாயவே. சமயபுரத்தம்மன் நற்பவியே போற்றி போற்றி. சமயபுரத்தால் திருவடியே போற்றி போற்றி. நற்பவி.